Hi guys, welcome back to Five Spades. இந்த நம்ம பார்க்கணும் பார்த்தீங்கன்னா NPL 2025 சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே மக்களே, வந்து பிளான் கைன்ஸ் கொடுத்து அன்லாக் பண்ணலாம், காசு கொடுத்து அன்லாக் பண்ணலாம். பிளான் கைன்ஸ் கொடுத்து நான் அன்லாக் பண்ணியிருந்தேன் 600 சம்திங். இன்ட்ரோவாக தக்காளி கொலை மாதம் இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிடலான்னு தோணுச்சு. ஸ்கிப் பண்ணிட்டு இன்ட்ரோவை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்போயே எனக்கு இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் தான். சூப்பர் சப் இருக்குது, அது இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸு. நிறைய பேர் ஆர்சி பச்சு கேட்டிருந்தாலும் சிஎஸ்கே தான் ஆட போகிறோம். அடுத்த ஏதாவது ஒரு சீசன் வேணால் ஆர்சி பச்சு ஆடுவோம். ஆனால் இந்த சீசனை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நியூ ஆக்ஷன் கொடுப்போம் மக்களே. 2024 ஆக்ஷன் கொடுத்தா ரீடைம் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் ரீடைம் பண்ணிடுவாங்க. நியூ ஆக்ஷன் கொடுத்தா ரோஹித் சர்மா விராட் கோலி கொண்டு வருவாங்க, தட்டி தூக்கிடலாம். மீட்ஸ் பிஃபோர் த ஆக்ஷன் பார்த்துட்ருக்கீங்க, நடந்து வராங்க. செல்லு, டீ, கிராஃபி எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டீ கொடுக்குறாங்க, பிச்சை சாப்பிட்றாங்க, கையை தூக்குவாங்க. அவ்வளோதான் மக்களே. இப்போ NPL 2025 சீசன் 1 எபிசோட் 1 ஆக்ஷன் டேபிளில் நீங்கள் இருக்கீங்க, பார்த்துட்டு கொண்டு இருக்கீங்க. இந்த கேப்பில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைங்க தட்டிட்டு பாருங்கள். அப்போ தான் போடக்கூடிய வேஸ்ட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். லைட்டாக வாய்ஸ் வந்து எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு, ஃபீவராக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. அதில் தான் வீடியோ போடுறேன், அதனால எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து மார்க்கெட் ப்ளேஸ் பண்ணுற கேபிட்டல் பேட்ச் லிஸ்ட் தான் முடிக்க போகிறோம். எடுத்தோட தலை தோனி வந்திருக்காரு மக்களே. 2.25 crore தலை தோனி பிட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பிட் ஃபார் தலை தோனி 2.75 crore சிஎஸ்கே, 3.5 crore சிஎஸ்கே, 4.5 crore சிஎஸ்கே, 5.5 crore சிஎஸ்கே, 6.5 crore சிஎஸ்கே, 7.5 crore சிஎஸ்கே, 8.5 crore சிஎஸ்கே, 9.5 crore சிஎஸ்கே. 11 கோடிக்கு ஹைதராபாத் பிட் பண்ணியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பீட்டான 12 கோடிக்கு பிட் பண்ணியிருக்கோம் மக்களே. இதே ஒரு ஓவர் ப்ரைஸான விலை தான், பட் 12 கோடிக்கு தலை தோனியை வாங்கி வச்ச மக்களே. ஒரு சரியான பை ஃப்ரம் சிஎஸ்கே. ஏன்னா 12.5 கோடிக்கு தான் ரீட்டைனே பண்ண முடியும், பண்ணால் கூட. சாரி மக்களே, சின்ன மெசேஜ் வந்து டக்குன்னு டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு, அதனால் பாஸ் பண்ண. ஆக்சுவலி வந்து என்ன சொல்கிறேன்னா எனக்கே புரியல. ரோஹித் சர்மா வந்திருக்காரு, ரோஹித் சர்மாவுக்கும் போகலாம். ரோஹித் சர்மா, விராட் கோலி, MS தோனி ஒரே டீமில் ஆட வச்சு பார்க்கணுன்னு எனக்கு ஆசை, அதாவது சிஎஸ்கேல. ஆனால் நிறையா பேர் வந்து NPL தான் சாத்தியம்னு சொல்லியிருந்தீங்க, அதனால் நான் NPL அதை சாத்தியமாக ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப காசு கொடுத்தானா 3.5 crore சிஎஸ்கே மக்களே. எனக்கு தெரிஞ்சு 3.5 கோடிக்கு ரோஹித் சர்மா தான் நம்ம கிடைக்க வாய்ப்பே இல்லை. அடித்து சொல்கிறேன், நாங்கள் 3.5 கோடிக்கு ஆனால் ஒரே ஒரு வாட்டி மட்டும் 5 கோடிக்கு வாங்கியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் சரியான லக்கு மக்களே. வீடியோ கட் ஆகிடுச்சு தெரியுமா. 5.5 crore சிஎஸ்கே பிட் பண்ணியிருக்காங்க. 6 crore பஞ்சாப், 6.5 crore சிஎஸ்கே, 7.5 crore சிஎஸ்கே, 8.5 crore சிஎஸ்கே. மக்களே, இந்த பஞ்சாப் டீம் உள்ளே வந்து பிட்டாக பண்ணுறாங்க. ஓகே, 9.5 crore ஃபைனலி நம்ம ரோஹித் சர்மாவை பை பண்ணல. கரெக்டாக சொன்னேன்னா என்னங்க, நீங்கள் வந்து விலையை ஏற்றி விட்றாங்க. 7.5 கோடியில் கழிச்சுருந்தா நல்லா பைங்க. ஒரு 12 கோடி மேக்ஸிமம், ஒரு 13 கோடிக்கு ட்ரை பண்ணுவோம், அதுக்கு மேலே வேணாங்க. ஏன்னா அதுக்கு மேலே போனால் காசு இந்த கையில் இல்லை. விராட் கோலி வாங்கணும் ஆசையாக இருக்குது. சே, ஓவர் ப்ரைஸாக போகிறாருங்க, ரொம்ப ஓவர் ப்ரைஸாக போகிறாரு. ஓகே, ரோஹித் சர்மாவை ஃபைனலி 13 கோடிங்க. ஒரு MS தோனி காசோட 1 கோடி அதிகமாக வாங்கியிருக்கோங்க. ரோஹித் சர்மா சோல்டு சிஎஸ்கே ஃபார் 13 crore. ஓகே மக்களே, ஹர்திக் பாண்டியா வந்திருக்காரு. ஒரு 5 crore வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். 2.25 crore சிஎஸ்கே, 2.75 crore சிஎஸ்கே, 3.5 crore சிஎஸ்கே, 4.5 crore சிஎஸ்கே, 5.5 crore சிஎஸ்கே, 6.5 crore சிஎஸ்கே, 7.5 crore சிஎஸ்கே, 8.5 crore சிஎஸ்கே. மகன் நம்ம லாஸ்ட்டு பிட்டான 8.5 crore பிட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே போனால் நம்மளுக்கு காசு இருக்காது. ஓகே, 15 கோடிக்கு எம்ஐ போயிருக்காரு மக்களே. மிச்சர் ஸ்டாக் சொல்லிட்டு KKR, பேட் கமிங் சொல்லிட்டு ஹைதராபாத், சீக்கிர தவான் சொல்லிட்டு பஞ்சாப், ககீஸ்வர் ரபாடா சொல்லிட்டு GT, 10 பால் சொல்லிட்டு ராஜஸ்தான், டேவிட் வாலா சொல்லிட்டு DC. மக்களே, ஆஷெல்லாம் வந்திருக்காரு, அவருக்கு ட்ரை பண்ணுறோம். ஒரு 6 கோடி ட்ரை பண்ணுவோம், இல்லை ஒரு 8 கோடி வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். 5 crore சிஎஸ்கே, 6 crore சிஎஸ்கே, 7 crore சிஎஸ்கே. ஓகே மக்களே, நம்ம ஃபைனல் பீட்டான 8 crore பீட் பண்ணியிருக்கோம். ஓகே மக்களே, ரவிச்சந்திரன் அஸ்வின் 8.5 கோடிக்கு வந்து பெங்களூர் போயிருக்காரு. கேள்வி
unsold to GT. Shreyas Iyer 5 கோடி ட்ரை பண்ணுவோம் மக்களே. ஃபர்ஸ்ட் வித் CSK 1.2 crore CSK, 1.4 crore CSK, 1.75 crore CSK. ஆக்சுவலி வந்து வீடியோ ஓடிட்டு இருந்துச்சுன்னு தெரியுது. நான் ஆக்சுவலி வீடியோ பாஸ் பண்ண வச்சு பேசாமட்டேன் போல. 2.75 crore CSK. ஃபைனலி Shreyas Iyer 2.5 கோடிக்கு வாங்கியாச்சு மக்களே. நல்ல பை ஃப்ரம் CSK. விராட் கோலி வந்துட்டார் மக்களே. இவரும் வாங்கி போட்டா 3 ஸ்டார் பிளேயர்ஸ் இன் 1 டீம். அந்த கனவு நினைவாயிரும். ஃபர்ஸ்ட் பிட்டே CSK 4 crore CSK, 5 crore CSK, 6 crore CSK, 7 crore CSK. மக்களே விராட் கோலி 7 கோடிக்கு வாங்கியாச்சு. தரமான பை ஃப்ரம் CSK. KL Rahul sold to RCB, Mohammad Shami sold to Hyderabad. ஆக்சுவலி வந்து ஃபாஃப் டு பிளேசி வந்திருக்காரு. ஃபாஃப் டு பிளேசி sold to ராஜஸ்தான் ராயல்ஸ். அந்த ஃபாஃப் டு பிளேசியோட மார்க் லிஸ்ட் பிளேயர் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரே ஒரு லிஸ்ட் தான் அந்த வீடியோவில் இருக்குது. அது என்னென்னா கேப்டிவ் பேட்ஸ்மேன் லிஸ்ட். ருதிமன் சாஹா sold to GT, தேவான் கான்வே sold to KKR. ஸ்ட்ரைட்டாகவே மயங்க் அகர்வாலுக்கு போயிருக்கோம். ஒரு 3 crore வரைக்கும் போய் பார்க்கலாம். 1.4 crore CSK, 1.75 crore CSK, 2.25 crore CSK. ஃபைனலி மயங்க் அகர்வாலை நான் எதிர்பார்த்த ப்ரைஸ் தான் மக்களே. 2.25 கோடிக்கு வாங்கியாச்சு மயங்க் அகர்வாலை. நல்ல பை ஃப்ரம் CSK. திரும்பியும் பேக் டு பேக் பை. ஸ்ட்ரைட்டாகவே சூரியகுமார் யாதவுக்கு போயிருக்கோம். இவருக்கு ஒரு 5 கோடி வரைக்கும் போகலாம் மக்களே. 1.75 crore CSK. மக்களே மயங்க் அகர்வாலை வாங்கினா அதே ப்ரைஸ்க்கு சூரியகுமார் யாதவ் வாங்கிட்டோம். தரமான பை ஃப்ரம் CSK. திரும்பியும் ஜேசன் ராய் அன்சோல்டு, ராணா sold to KKR, ஜானி பெஸ்டா sold to பஞ்சாப், ஹாரி ப்ரூக் unsold, ஹோப் unsold, sold to DC, திலக் வர்மா sold to ஹைதராபாத், சுப்னம் கில் sold to GT, ஷிப்மன் ஹெட்மேன் unsold. மக்களே ஃபைனலி வந்து டிராவிஸ் ஹெட் வந்துட்டார். இவர் நம்ம போவோம் மக்களே. ஸ்ட்ரைட்டாகவே டிராவிஸ் ஹெட்டுக்கு போவோம். ஆக்சுவலி டிராவிஸ் ஹெட் இருக்காரா? ஃபில்சர், டிராவிஸ் ஹெட்டு, டேவிட் மில்லரு, அப்புறம் வந்து டெவால் பிரேவிஸ். ஆமாம் மக்கள், டிராவிஸ் ஹெட் இருக்கார். நானே பயன்ட்டேன். ஸோ டிராவிஸ் ஹெட்டை 1.5 crore அவரோட பிரேஸ் பேஸை தட்டி தூக்கியாச்சுங்க. அடுத்து பேக் டு பேக் பிளேயர் திரும்பி பை பண்ண போகிறோம். டிராவிஸ் ஹெட்க்கு அப்புறமே டேவிட் வந்துட்டார். இவருக்கும் நம்ம போவோம். எனக்கு தெரிஞ்சு இவர் 50 lakhs சில டைம் தான் அது மேலே போவார். நிறைய டைம் அன்சோல்டு தான் ஆவார். ஸோ கம்ஃபர்டபுளாக டேவிட் மில்லரை ஆக்ஷன் கேட்குறாரு. அவங்க யாருக்கா வேணுமா ஜென்டில்மேன்ஸ் அப்படின்னு கேட்டுட்டு யாருக்கு வேணால ஓகே டேவிட் மில்லர் sold to CSK ஃபார் 50 lakh அப்படின்னு பிட் அடிச்சிட்டாரு. ஸோ 2வது பை, பேக் டு பேக் பை ஃப்ரம் CSK. நல்ல பை. ஜாஸ் இங்கிலீஷ் அன்சோல்டு. ஜாஸ் இங்கிலீஷ் மேலே ஃபில்சர் வந்துருந்தாருன்னா ஹேட்ரிக் பையாக இருந்திருக்கும். பட்டு ஜாஸ் இங்கிலீஷ் நல்லா வந்துட்டார். ஸோ ஃபில் சால்ட்டுக்கும் போவோங்க. ஃபில் சால்ட்டுக்கு 1.25 crore பேஸ்னு காட்டினாலும் பிட் பண்ணால் 1.3 crore தாங்க பேஸாக வருது. அது இந்த கேமில் ஒரு ஃபிக்ஸ்டு பக். பட் பரவாயில்லைங்க, ஒரு 5 லட்சம் தான் அதிகமாக காட்டுது. ஸோ ஃபில் சால்ட்டையும் அவர் பேஸையும் வாங்கியாச்சுங்க. இதோட 3 பேர் நம்ம பேஸையும் வாங்கியாச்சு. கிசான் sold to மும்பை இந்தியன்ஸ், கிளென் பிலிப்ஸ் அன்சோல்டு, சஞ்சு சாம்சன் sold to ராஜஸ்தான். மக்களே ருத்ராஜ் வாங்குவோம். பட் இடம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா உட்கார வைக்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும் சில மேட்ச். 95 lakh CSK. எனக்கு தெரிஞ்சு எப்பயாவது தாங்க 95 lakh மேலே போவார். எஸ், இந்த வாட்டியும் போயிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எப்படினாலும் ஒரு 2.25 கோடி வரைக்கும் போவார் ஐ கெஸ். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே ருத்ராஜ் 1.1 crore பிட் பண்ணியிருக்கோம். 1.3 crore CSK, 1.5 crore CSK. இல்லைங்க, 2.25 கோடிலாம் போல 1.5 கோடிக்கே வாங்கியாச்சுங்க ருத்ராஜ் ஜெய்கோட. நல்ல பை ஃப்ரம் CSK. லியாம் லிவிங்ஸ்டன் அன்சோல்டுங்க. ஆஸ்டன் டர்னர் அன்சோல்டு, ரஹ்மான் குர்பாஸ் அன்சோல்டு, டேவிட் படிக்கல் sold to LSG, தினேஷ் கார்த்திக் sold to RCB, ரைலி லூசோ அன்சோல்டு, ரிஷப் பந்த் sold to DC, டீம் டேவிட் அன்சோல்டு. சாரி மக்களே, டீம் டேவிட் வந்து அதிசயமாக வந்து மும்பைக்கு போயிட்டாரு. ஹாஸ்பிட்டலில் sold to மும்பை இந்தியன்ஸ், நிக்கோலஸ் பூரன் sold to ஹைதராபாத். ஃபைனலி டெவால் பிரேவிஸ் வந்திருக்காரு. ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்காரு. பட் டெவால் பிரேவிஸை தட்டி தூக்குவது தாங்க. இது 4வது ஃபாரின் பிளேயர். 4 ஃபாரின் பிளேயருமே அவர் பிரேஸ் பேஸிக்கே தட்டி தூக்கியாச்சுங்க. என்னம்மா பை ஃப்ரம் CSK. தரமான பைஸ். இதை பார்த்தீங்கன்னா தெரியும்.
டேவிட் மில்லர், டிராவிஸ் ஹெட், ஃபில்சால், டெவா பிரேவிஸ் 4 பேட்டருமே நம்ம வந்து பேஸ் பிளேஸில் தான் எடுத்திருக்கோம். அஜிங்கிய ரஹானே வந்திருக்காரு. அஜிங்கிய ரஹானே சோல்டு பெங்களூர். மணிஷ் பாண்டே சோல்டு கேகேஆர். மேத்யூ வேட் அன்சோல்டு. டிஸ்டன் செப் சோல்டு கேகேஆர். கேப்டு பேட்ஸ்மேன் லிஸ்ட் மற்றும் டே 1 என்ன சொல்கிறேன்னா லாஸ்ட் பிளேயர் ஹென்ரி கிளாசன் அன்சோல்டு ஆகிட்டாருங்க. ஓகே மக்களே, இதோட இந்த கேப்டு பேட்ஸ்மேன் லிஸ்ட் மற்றும் கேப்டு பவுலர் லிஸ்ட்டு முடியுது. மார்க் லிஸ்ட்டு முடியுது. நம்ம எடுத்த பிளேயர்ஸில் பார்த்தீங்கன்னா வெளியே போயிடல, எடுத்த பிளேயர் பார்த்துடலாம். சரி சொல்லி ஸ்குவாட் லிஸ்ட் நம்ம பார்த்துடலாம். MS தோனி, சேஷர், மயங்க் அகர்வால், டிராவிஸ் ஹெட், ஃபில்சால், டெவால் பிரேவிஸ், ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், டேவிட் மில்லர், ருத்ராஜ் கைக்வாட் 5, 6, 7, 8, 9, 10, 11 பேர் எடுத்திருப்போம். ஓகே மக்களே, இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். டே 2 அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டிட்டு பாருங்கள். ஓகே மக்களே, அடுத்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு கீப் வெயிட்டிங்.